சுழறக்குள்ளே அவன் மட்டும் தனியாக மூடிய கதவுகள் திறக்கா வழிகள். ரொம்ப முடியல சார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குங்க சார். சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிங்க சார். சார் செமஸ்டர் எழுதுனாலும் பரவாயில்ல சார், எனக்கு டிசி தாங்க சார். நான் படிக்க போகலை சார். எங்கள் அப்பா அம்மாவோட எனக்கு படிப்பு பெருசு இல்லைங்க சார். சார் சார் தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க சார். எங்கள் ஃபேமிலி பற்றி இருக்காதீங்க சார் இதில். சார் அவங்க என்ன சார் பண்ணாங்க? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக சார். என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், ஃபேமிலியை பற்றி இருக்காதீங்க சார் தயவு செஞ்சு ப்ளீஸ். சார் திரும்ப இப்படி பேசுகிறீங்க சார். சார் மனசு கஷ்டமாக இருக்குங்க சார். ஐயோ என்ன பண்ண போகிறது தெரியலையே. ஐயோ ரெக்கார்ட் ஆயிடுச்சே நானும் சார் பேசினது. சரி யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நான் வெளியே எங்கேயாவது இருந்துச்சு. எவனும் தொடக்கவும் மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். இது மெமரி கார்டு மாதிரி இருக்கு. யாருக்குள்ளதாக இருக்கும்? இது வரைக்கும் இந்த ரூமில் இருந்த வரைக்கும் இந்த மெமரி கார்டு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. அதுவும் நான் இங்கே தான் தூங்குவேன். பார்க்கல, திடீர்னு வந்து கிடக்க. யாருக்குள்ளதாக இருக்கும்? சிவா, என்னாச்சு? எந்திரா சிவா, சிவா எந்திரா. என்னாச்சு உனக்கு? எந்திரா சிவா, எந்திரா. உனக்கு என்னாச்சு? எந்திரா சிவா. என்ன திரும்பவும் தம்பி ஃபோன் பண்ணுறான்? தம்பி, ஹலோ அப்பா, எதுவுமே கேட்கலப்பா. லைன்ல இருந்து இப்போ சொல்லுங்கப்பா. அந்த ட்ரஸ்ட் காரணம் சும்மா விட மாட்டேன்.
தம்பி தானே வர சொன்னாப்புல. ம் சரி, இந்த கேஸ் எப்படி முடிச்சு ப்ரொமோஷன் வாங்கியே தீரணும். சரி தம்பி ஃபோன் பண்ணுவோம். தம்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் வரட்டுமா? சரி. பசங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்களோ? நம்ம சொன்ன தகவல் வேற நினைக்கிறேன். சரி, மாடிக்கே போயிடுவோம். தம்பி உன் பேர் தானே அசோக்கு? தம்பி இன்னத்தான் பார்க்க வந்தேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்கள் சார். ஹாஸ்டல் பற்றி நிறைய கேள்விப்படுறேன், ஹாஸ்டலுக்கு அடிக்கிறதா வர போல தோணுது. சரிப்பா, இன்ஸ்பெக்டர் நடராஜன் உனக்கு தெரியுமா? தெரியல சார். அவர் தான் என்னை அழைப்பு வச்சாரு. எனக்கு விடுதியில் வந்து நீ மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கு, வேற பசங்க இல்லையா? இவ்வளோ மக்கள் இருந்திருக்காங்க, மக்கள் வீடுகளாக இருந்திருக்கு, எப்படி உனக்கு இந்த விஷயங்கள்லாம் விஷயம் எப்படி தெரியாமல் போயிருந்துருக்கோம்? சரி தம்பி, விஷயத்துக்கு பார்ப்போம். என்ன அடிப்படையில் என்ன நீ இங்கே வர சொன்ன, என்ன எவிடன்ஸு உனக்கு சிக்கிருக்கு? ஏன்னா நீ கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் வச்சு தான் நான் ப்ரொமோஷன் ஆகணும் தம்பி. சரியா? உன்னை வந்து நம்புகிறேன், எனக்கு நல்லா ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீ வந்து இந்த கேஸ் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணணும். சரியா? ஆமாம். வேறு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது, வேறு உனக்கு தெரிஞ்ச நீ தைரியமாக சொல்லலாம். நான் 12 வருஷம் சர்வீஸு என்னுடைய அந்த காவல்துறையில் வந்து நான் 12 வருஷம் சர்வீஸில் இருக்கேன், அதுவும் புலன் விசாரணை கூட இருக்கேன். அதனால் நம்ம வந்து சக்ஸஸாக முடிச்சிடும். நீ தைரியமாக சொல்லலாம், உனக்கு முழு பாதுகாப்பு நான் தர்றேன். சார், என்ன நடந்துச்சுன்னா, நானும் மொத்தம் 3 பேர் இருக்கோம் சார் இந்த ரூமில். ஒரு பையன் மட்டும் தனியாக எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி அவன் ஊருக்கு வரல. நானும் இன்னொரு பையன் மட்டும் ஊருக்கு போயிருந்தோம், கோயில்கோடன்னு சொல்லி. ஊருக்கு போயிட்டு வர முன்னாடி அவன் ஃபோன் போட்டான். ஒரே அமானுஷமாக நடக்குதுடா, என்னடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் போட்டான். என்னடா அப்படி பேசுகிறேன்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, நான் வார்டனை பார்த்து பேசினேன், அவர் எனக்கு சம்பவத்தை சொன்னார், இல்லைன்னா அப்படின்னு சொன்னேன். அவன் ரொம்ப பயத்தில் போகிறேன் சார். லாஸ்ட்டாக அவன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணேன், ரீச் ஆகலை. அதுக்கடுத்து பயந்து போய் நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். லாஸ்ட்டாக அவனை காணவே காணும் சார். ரூமில் இல்லை, எங்கடா போயிருந்தான்னு நாங்கள் ஃபுல்லு தேடிட்டு தான் சார் இருக்கோம், ஆளே இல்லை. லாஸ்ட்டு நாங்கள் நேராக ரூம்கிட்ட அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவை அடைச்சிச்சு சார். கதவை அடைச்சதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். ஒரு 3 நாளாக கதவை அடைச்சி தான் சார் இருந்துச்சு. நாங்கள் வெளியே வர முடியலை, ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தன்னால் கதவை திறந்துச்சு. அதுக்கடுத்து எதுவும் சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லி மறுபடியும் வேறு ரூமுக்கு போய் பார்த்துட்டு திரும்பி வரேன். அந்த பையனை காமிச்சேன், இன்னொரு பையன் என் கூட இருந்த அந்த பையனை காமிச்சேன், பாண்டி. லாஸ்ட்டாக ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு சார். அதுக்கடுத்து ரூமில் என்னமோ சும்மா தூக்குவோமே, என்னமோ குப்பையாக இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மெமரி கார்டு கிடச்சிச்சு சார். சரி தம்பி, இந்த கேஸில் முக்கியமான எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மெமரி கார்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமே. எதுக்கு இங்க வந்தான், பழைய பகையா இல்ல பாவம் செஞ்ச சொந்தமா? கேமர கண்ணுல எல்லாம் தெரியுது, ரத்தம் சொட்ட சொட்ட பூமி நனையுது. ஓடு 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 பின்னாடி மரணம், தேடு தேடு ஒளிஞ்சிருக்கு ரகசியம். கத்தியின் முனையில ரத்தத்தின் கரையில, விடை தெரியா விடுக இந்த விடுதி அறையில. சத்தம் போடாதே அவன் கேட்கிறா பக்கத்து ரூல. தம்பி இவ்வளவு நடந்திருக்கா? சரி தம்பி, ஆனால் நீ அந்த எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு இனிமேல் மாணவர்கள் மத்தியில் மற்ற எந்த மாணவர்களும் ஏமாறாத அளவுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய மாணவர்கள் சமுதாயம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும்.
நீயே நினச்சி பாரு, இந்த மாணவன் எவ்வளோ ஏழையான மாணவன், அப்பா கூலி வேலை பார்க்குறாங்கிற, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து வச்சிருந்த பணத்தை வந்து ஒரு போலியான ஒரு ட்ரஸ்ட் வந்து அபகரிச்சிருக்கான். ஏன்னா இப்படியான போலியான கும்பல்களுடைய நோக்கமே இப்படி ஏழை அப்பாவி மாணவர்களுடைய பணத்தை வந்து சுரண்டுறதை. அவன்கிட்ட இருந்து நம்ம வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளையாவே தற்காத்து கொள்ளணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். சரியா? அரசாங்கமும் ஏற்பட்ட போலி நிறுவனங்களை வந்து கண்டுபிடிச்சு களை எடுக்கணும். ஏன்னா மாணவர் சமுதாயம் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு. சரியா? இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய சமுதாய தலைவர்களாக மாறுவாங்க. இந்த இந்தியாவிலேருந்து வருங்கால இளைஞர்களை நம்பி இருக்குது. அப்படியேப்பட்ட இளைஞர்கள் வந்து துடிப்போடு இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. சரியா? ஒவ்வொரு மாணவனும் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி மேலே வரக்கூடிய அந்த காலகட்டத்தை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம பேராசைப்படக்கூடாது. அந்த நிறுவனம், அந்த நிறுவனம், அதில் வேலை கிடைச்சா வேலை, அதில் படித்தா வேலை கிடைச்சது, இதில் படித்தா வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற பேராசைப்படக்கூடாது. இப்போ நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த இடத்துல கிடைச்சாலும் படித்து முன்னேறி வந்துடுவாங்க. சரியா? நான் சொல்லக்கூடிய அதுதான். மாணவர்கள் அப்பா அம்மா வீட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சி அவளை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி அள்ளும் பகலும் இரவும் பகலும் உழைக்கிறாங்க. அப்படி உழைச்ச பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு கோடி நிறுவனத்திலையோ இல்லை போலியான முகவரி கல்லூரிகளிலையோ கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட போலி மனிதர்களை பார்த்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியா தம்பி? தம்பி, மெமரி கார்டை கொடுத்துட்டீங்களா? இந்த மெமரி கார்டை வச்சு இந்த கேஸை என்ன பண்ணுறோன்னு பாரு. சரியா? நீ இனிமேல் தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நீ இனிமேல் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. சரியாப்பா? வரட்டுமா? தம்பி, இதுக்காக தான்ப்பா இவ்வளோ நாள் இங்கே சுற்றிட்டே இருந்தேன். இனி இது நடந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே வேலை இல்லை. இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் உனக்கு கிடைப்பான். சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இந்த உதவி பண்ணதுக்கு.